சார் ராணிப்பட்ட லோப்பட்ட சரபஸ் பாருங்க. அட்டகாசமாக பாருங்க. ஷாப் வீடியோ ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க. இன்னைக்கு வந்து ஷாப் வீடியோ போகிறதுல பார்த்தினாக்கா முதல்ல ஆரம்பமே வந்து விலை கம்மி. முதல்ல வந்து ஆரம்பமே விலை கம்மியாக பாருங்க. அது சொல்கிறத விட இதோட இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன்காசு யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. அதாவது பார்த்தினாக்கா நம்ம வேலூர் டு வேலூர் டு ஆற்காடு சென்னை போகிற பைபாஸு ட்ரிபிள்எஸ் காலேஜ் எதில் வந்து திருச்செந்தூர் முருகன்காசு யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஃபோன் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள் இந்த ஓமனி பாருங்கள். 2006 மாடலு 2027 பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு பியூர் பெட்ரோல் வெறும் 67 ரூபாய்க்கு இந்த வண்டி தந்துடுறாங்க. எவ்வளோக்கியா? வெறும் 67 ரூபாய்க்கு. நல்லாயிருக்கு வண்டி. கொஞ்சம் சின்ன சின்ன டென்ட் ஸ்க்ராட்சஸ் இருக்கும். நேற்று வந்தது வண்டி. வாங்க அடுத்த ஒரு வண்டி காட்டுறேன் பாருங்கள். 2009 மாடலு சாரி 2005 8 ரிஜிஸ்டர் இருக்குது. 2 ஓனர் 2028 பேப்பர் கரண்ட்டு டவேரா. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினாக்கா வெறும் 2,10,000 கேட்குறாங்க. 2 ரூபாய்க்கு சூறாக கொடுத்துடலாம். கெட்ட வாங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க. கம்மி ரேட்டு பேசி எடுத்து கொடுத்துட்றேன். 95,000 கொடுப்பேன். பணத்தை மட்டும் கண்ணில் காட்டுங்க. டவேரா 10 பேர் போகிற வண்டி நல்லாயிருக்கும். 2015 16 ரிஜிஸ்ட்டு 2 ஓனரு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 5 ரூபா சொன்னாங்க. அப்போ 4,500 ஆக்குனாங்க. அப்புறம் 4,000 ரூபாய்க்குன்னா இப்போ 4,400 ரூபா சொல்லிக்கிறாங்க. கிட்ட வாங்க வெறும் 3,95,000 சொல்லிக்கிறேன். ஒரு 380 ஃபைனலாக கொடுத்துடலாம். குறைச்சிடாதீங்க. இருக்கிற 10 பேர் போகிற வண்டி தெளிவாக இருக்க வண்டி விட்டுறாதீங்க. வெள்ளிக்கிழமை வரைக்கும் கொடுப்பேன். வெளில யாருனாலும் ஏறிடும் பொழுது நான் வீடியோ போட்டுக்கிறேன். அதில் ஜாயின் பண்ணி போட்டுக்குவேன். 2012 மாடலு நான் மலை சார் ராணிப்பட்ட லோப்பட்ட சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமாக கல்ல தெளிவாக செம்ம குவாலிட்டியா ஒரு வண்டி வந்து பாருங்க. 2 நாளாக வீடியோ போடல. இன்னிலேருந்து போட போகிறேன் வீடியோவை. உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள். மனுஷனாக பிறந்துட்டாக்கா காலையில் 1ஆம் தேதி ஆரம்பித்து 30ஆம் தேதி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்கு யாருன்னா சந்தோஷமாக இருக்கிற சொல்லுப்பாளா? அட 1ஆம் தேதி 30ஆம் தேதி விட்டுருங்க. ஒரு வாரத்தில் யாருன்னா சந்தோஷமாக இருக்கிற ஒரு ஆள் சொல்லுப்பாளா? இன்றைக்கி என்ன பிரச்சனையும் நாளுக்கு அதே பிரச்சனை. இன்றைக்கி சந்தோஷமாக தான் நாளைக்கு கஷ்டமாக இருக்கும். இன்னொரு நாள் சந்தோஷமாக தான் நாள் துக்கமாக இருக்கும். அதுமாரி இது கவலை பாருங்க. நேற்று ஒன்றுமே இல்லைங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு அம்மா ஒரு பொண்ணு அவங்க பையன் 3 பேரும் அவங்க அந்த அம்மா 3 பேருக்கு அங்கே வந்து வண்டி எடுத்துன்னு விட்டுட்டு இப்போ சேல்ஸ் பண்ணி கொடுன்னு கேட்டாங்க. சரிம்மா நான் விற்று தரேம்மான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரிம்மா போயிட்டு வாம்மா சொன்னேன். நின்றுக்கிறாங்க. நம்மாண்டு கேளுன்னாங்க. நானும் கம்முனே அந்த என்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறேங்க. அதுக்கு அந்த தம்பி ஒருத்தர் அவங்க பையன் 2 பசங்க, அம்மா வேணாம்மா அதெல்லாம் கேட்காத விடுமா கேட்டாங்க. அப்போ நானாக போய் கேட்டேன், என்ன ஏதோ கேளுங்க என்ன பிரச்சனை. ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு 10,000 மட்டும் கொடுத்தீங்கனாக்கா என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஒரே வார்த்தை மறு வார்த்தை கூட பேசலை. நாளைக்கு கால் நான் 10,000 நான் தரேன் அப்படின்னு. அதாவது நம்மக்கிட்ட இருக்குதோ இல்லையோங்க, அந்நேரத்துக்கு அவங்களுக்கு வந்து கொடுக்குறேன்னு வார்த்தை இருந்தாவே அவங்களுக்கு பாதி தைரியம் பலமும் வந்துடும். அவங்களுக்கு பரவாயில்ல, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க உதவி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தைரியம் மனப்பான்மை வந்துடுங்க. ரொம்ப சந்தோஷமாக விஷயம். நம்மளுக்கு முகத்தில் சிரிப்பாயிடுச்சு. ஏன்னா அந்த பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணுமா, அதுக்கு 10,000 ரூபாய் காரை விற்கிறாங்க. அவங்க சொல்லி கஷ்டமாக போயிடுச்சு. நீ வாமா நான் தரமா 10,000 ரூபாய் நான் தரமான்னு சொல்லிட்டு நான் விற்க சொல்ல பார்த்துருமான்னு சொல்லிட்டு 4 வருஷத்துக்கு போகிறாங்க வந்து கொடுத்துருவேன். அந்தமாரி நம்மக்கிட்ட இல்லைன்னு ஒருத்தர் வந்து கேட்குறாங்கன்னாக்கா நேரத்துக்கு மூஞ்சி லட்சுமியாக பேசாதீங்க. வாங்க அப்புறமா தரேங்க, இல்லை முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்க. இருந்தால் தரப்போகிறோம், நம்ம இல்லைன்னு என்ன பண்ண முடியும். அதனால் நல்லது நினைங்க, நல்லது நடப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம என்ற எண்ணங்கள் வந்து நல்லா இருக்கணும். நல்லா இருக்கும் சார். அருமையான வண்டி பாருங்கள். 2012 13 ரிஜிஸ்டர் ஸ்குவாடா பேப்பியா சூப்பராக சார். 20 வரும் சார் மைலேஜ். ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ராக்கு அலாய் வீலு செம்மையாக சார் வண்டி. தரமான வண்டி விட்டுறாதீங்க. வேணும்னு எடுத்துன்னு போங்க. கஸ்டமர் 2,75,000 கேட்டு 2,50,000 கேட்குறாங்க. 2,45,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க. ஒரு 2,35,000க்கு சுகராக கொடுத்துடலாம். அருமையான வண்டி. வேணும்னு 4 கால் எடுத்துங்க. உண்மையாக சொல்கிற பாருங்க. டீசல் அருமையான வண்டி சார். டீசல் வண்டி விட்டுறாதீங்க. உள்ள இன்ட்லாம் காட்டுறேன் பாருங்கள். சில முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க. அதே பார்த்தீங்கன்னா TN 23 நம்பரு உள்ளே பாருங்கள். அப்படியே அவ்வளோ அருமையாக இருக்கும் சார். TN 73 நம்பரு சாவி எங்க
இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மைலேஜுக்கு அடிச்சதுக்கு ஆளே கிடையாது. 20-22 வரும் சால்டாக. ஏசி, பவர் செயின், 4 பவர் உண்டு, சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வண்டியில் தெளிவானலாம் பாருங்கள். இந்த பாரு காட்டு, கிட்ட காட்டு. இந்த பாருங்கள், இந்த ரவுண்டு பாயிண்ட்லாம் வந்து ஒரிஜினாலிட்டி. இந்த அளவுக்கு இந்த பாடிக்கு வந்து இந்த வச்சுக்கிறான்னா பெரிய விஷயம் இல்லை. நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாரு ஒரு வாத்தியார் வண்டியை. இது காட்டு, ஸ்டிக் காட்டு. சூப்பராக சார் வண்டியை. அருமையாக இருக்கு பாரு வண்டி, எந்த ஒரு குறையும் கிடையாது. இன்ஜின் டீசல் இன்ஜின் தான் நல்லாயிருக்கும் வண்டி. டிக்கி பாருங்க ஓப்பன் பண்ணுறது, செட்டுலாம் இருக்குது வந்து. அதேமாதிரி ஸ்டெப்னி, ஜாக்கி, வீல் ஸ்பேனரு இல்லை பாருங்கள் எல்லாம் காட்டு. எல்லாம் ஒரிஜினாலிட்டி இருக்குது பாடி. ஒரிஜினாலிட்டி இந்த கவுல் பாருங்கள், இதான் கவுல். இந்த பாருங்கள் மேலே பாரு, மேலே காட்டு. பாருங்கள் டபுள் சாவி இருக்குது, 2 சாவி இருக்குது. நல்லா இருக்கும் வண்டி வாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பல்ஸ் ஒன்று, ரெனால்டு பல்ஸ் ஒன்று வந்துருக்குது. அதேமாதிரி ஒரு சாண்ட்ரோ ஒன்று வந்துருக்குது. வேறு என்ன ஒன்று வந்துச்சு நேற்று? சும்மா கூட வந்து டாட்டா சும்மா ஒன்று வந்துது. போடு பேஸ்ட் ஒன்று வந்துது. ஒரு 4 வண்டி 5 வண்டி வந்துக்குது. வந்து பாருங்கள். முதல் நாள் பாருங்கள் வண்டி போட்டேன். ஒரே நாளில் நம்ம குலதெய்வ கோயில் போயிட்டு வந்துட்டு 12 வண்டி ஒரே நாள் போயிடுச்சு, வியாபாரம் ஆயிடுச்சு. ஆனால் முதல்ல அதோடைய ஆண்டவனை திருப்பினாலும் நம்ம எண்ணம் தான் உண்மையிலே நம்ம எண்ணம் தான் நம்ம உயர்வாக்குறதுன்னு பார்த்தோம். நல்லா வண்டி வாங்க. முன்ன பின்ன பேசி எடுத்துறேன். பணத்தை கண்ணில் காட்டுங்க, எடுத்து கொடுத்துட்றேன். அருமையான வண்டி, நல்லா இருக்குது. வேணுன்றவங்க ஃபோன் பண்ணிட்டு நேராக கேஷோடு வாங்க. பணத்தை மட்டும் கண்ணில் காட்டு, எடுத்து கொடுத்துறேன். இப்படி இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு. இந்த இடத்த கேட்டுட்டு பாருங்க. இது வந்து எங்கள் ஊர் மலை மேலே முருகு கோயில். அதனால் முருகு கோயில் போயிட்டு வந்தோம். போய் வந்து சொல்ல சரி ஒரு வீடியோ போடலான்னு போட்டு போனோம். ஏன்னா நேற்றே போடல வீடியோ, வெறும் சோல்டு அவுட் வீடியோ மட்டும் போட்டோம். அதனால் வாங்க, நிறையா வண்டி இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பசங்களை நல்லா படிக்க வைங்க சார். பசங்களை நல்லா படிக்க வைங்க. இன்றைக்கி வந்து சொத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேர்த்து வச்சுக்கிற பணமோ வீடு வாசலோ அதே மாதிரி நகை நட்டோ கிடையாதுங்க. பசங்களுக்கு கல்வி தான் பெரிய சொத்தே. சேர்த்து வைங்க. அதுக்குன்னு கல்வியே படிக்க வைக்காது, நீங்களும் கொஞ்சம் சேர்த்து வச்சுங்க, பணமும் சேர்த்து வச்சுங்க. ரெண்டுமே இருந்தால் தான் நல்லா இருப்போம் சார். எண்ணம் போல் வாழ்க்கை. நல்லா படிங்க. ரிசல்ட்லாம் நல்லா இந்த 19 ரிசல்ட் வருதா? 10th 19 ரிசல்ட் வருது. அதுங்க படிக்கிற பசங்க எந்த ஆசைப்பட்டு கோச்சிங் கொடுத்தோ சேர்த்து விட்டு நல்லா படிங்க, நல்லாயிருப்போம். 16ஆம் தேதியா? 17ஆம் தேதி மாற்றிட்டாலாம். 19 17 ஆகிட்டாளா? 4 நாளைக்கு அப்படின்னா 4 நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது. அதுலேருந்து எங்கள் பாப்பா கீர்த்திகா பாப்பா வந்து 10th, அதுக்கு ரிசல்ட் போகுது. நம்ம ரம்யா பாஸ் ஆகிடுச்சு. கீர்த்திகா கண்டிப்பாக பாஸ் ஆகிடும் எல்லாமே. அதான் சார் ஜாலியாக இருக்கும் சார். சொல்லிட்டேன், விட்டுறாதீங்க. சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த வீடியோ லைவாக வரும். சார் நீங்கள் வர்றீங்க நட்டுறீங்க. ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்கும், வண்டியை பார்த்தா சும்மா கும்முன்னு இருக்கும். டீசல் பெட்ரோல் எல்லாம் தானே விரும்பி நீங்கள் விட்டுறாதீங்க. நல்லா இருப்போம் சார். எண்ணம் போல் வாழ்க்கை. ஒன்றும் இல்லை சார், எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து வீட்டுக்கு போனோம். எங்கள் வீட்டுக்காரம்மா மாமியார் வீட்டுக்கு போச்சு. நேற்று நான் போயிட்டு வந்தேன். நேற்று முதல் நாள் போயிட்டு வந்தேன். அப்போ எங்கள் மாமனார் அங்கே உக்காங்கிறார், நான் இங்கே உக்காந்து கட்டில் உக்காங்கிறேன். நிலாவை வந்து நாங்கள் வாங்கிட்டோம், விலைக்கு வாங்கிட்டோம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரம்மாங்க நான் கேட்டேன். நிலாவை வந்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரம்மா கேட்டேன். டக்குன்னு எங்கள் மாமனார் கேட்டேன், நிலாவை வந்து எப்படி மாப்பிள்ளை வாங்க முடியும்னு அவர் கேட்டார். வாங்கிக்கிறோமாம்மா, நீயும் நான் வந்து சேர்ந்து வாங்கிக்கிறோமாம்மா அப்படின்னு. யார் நானே? என் மனைவி தான் நிலா அப்படின்னு. உடனே ஓடி போய் ஒரு கிளாஸ் ஆளுக்கு சேர்த்துன்னு போட்டு கொடுத்துச்சு. என்ன நிலான்னு சொல்லிட்டு எப்படியா? 8 பேப்பர் கரண்ட்டு டீசல் வண்டி வெறும் 1,65,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1,90 சொன்னாங்க, அப்புறம் 1,85 நிற்கிறாங்க. கிட்ட வாங்க. ஒரு 1,65,000 ஒரு 1,70 பண்ணித்தரேன். சூப்பராக வண்டி, வந்து பாருங்கள். டாட்டா வின்ச்சர் பாருங்கள். அதாவது ஸ்கூலுக்கெல்லாம் வந்து போகிறதுக்கு சூப்பராக வண்டி. 2012 மாடலு,
1,65,000 தரலாம். 2 ரூபாய் கேட்குறாங்க. 1,65,000 சூப்பராக கொடுத்துடலாம். 10 பேர் போகிற வண்டி, ஸ்கூல் ட்ரிப்பு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கெட்ஸு பாருங்கள், 2008 மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, நம்ம தரப்போகிற ரேட்டு 90 ரூபாய்க்கு சூப்பராக கொடுத்துடலாம். ஸ்பார்க் பாருங்கள், 2008 மாடலு 9 ரிஜிஸ்ட்ரு, சாரி 9, 10 ரிஜிஸ்ட்ரு, 2030 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 95 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 90 ரூபாய் சூப்பராக கொடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், டாடா சுமோ 2008 9 ரிஜிஸ்ட்ரு, 2028 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு. தெளிவாக செம குவாலிட்டி. 2.25 தான் ஆகும். ஏன்னா வண்டி அந்த மாதிரி இருக்குது வண்டி. ஏன்னா டயரு, சஸ்பென்ஸு, சீட் கவரு, பாடி தெளிவான பாடி. யாரும் 2008 சொல்ல மாட்டேன், 2015 மாதிரி இருக்குது வண்டி. வாங்க பேசி என்ன பண்ணித்தரேன். அவ்வளோ அருமையாக இருக்கும். தனியாக ஒரு மாதிரி வீடியோ போடுறேன் பாருங்கள். நேற்று வந்துச்சு இது கூட. அதே மாதிரி பாருங்கள், இது அடுத்து பாருங்கள், மகேந்திரா வெரிட்டோவில் பார்த்தீங்கன்னாக்கா டீசல் வண்டி 2012 மாடலு 1,95,000 கேட்குறாங்க. 1,85 சுகராக கொடுத்தலாம். 20 வரும் மைலேஜ். ரெனால்டு கம்பெனி. ரெனால்டு சொன்னால் நீங்கள் உஷாராகிடுங்க. மகேந்திரா கம்பெனி எங்கடா ரெனால்டு கம்பெனி சொல்லி மகேந்திரா கம்பெனி பாருங்க. ஒரு வெர்னா ஒன்று இருப்பாருங்க, 2008 மாடல் 9 ரிஜிஸ்ட்ரு, ஆட்டோமேட்டிக்கு டீசல் வண்டி, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக்கு சூப்பராக இருக்கும். கஸ்டமர் 2.25 கேட்குறேன். 2.10 ஒரு 2,05,000 கொடுத்துடலாம். இந்த டாடா சும்மா பாருங்கள், 1,65,000 கொடுத்துடலாம். குறைக்கவே மாட்டுறாரு. நல்லா இருக்குது வண்டி. ஏன்னா அந்த அளவுக்கு செலவு பண்ணிச்சுறாரு. வேறு பாருத்துங்க. அதே மாதிரி ரெனால்டு பல்ஸ் ஒன்று பாருங்கள், சூப்பராக வண்டி. 2012 மாடலு செமையான வண்டி. 25 வரும் மைலேஜ். கஸ்டமர் 2.50 கேட்குறாங்க. கெட்டவாங்க முன்ன பேசி எடுத்துறேன். 2016 17 ரிஜிஸ்ட்ரு, சூப்பராக இருக்கும். மாருதி ஈகோ. நம்ம தலை போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,30,000 சொல்கிறாங்க. ஒரு 3,20 3,15 சூப்பராக கொடுத்துடலாம். குறைச்சிடாதீங்க. பல்ஸ் வண்டி சொல்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஒரு இடத்துல போகிறோன்னாக்கா இன்றைக்கி மதிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பணம் தான் வந்து ரொம்ப முக்கியமாகுது. அவன் நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல நகை நட்டு, அதே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு காரு அப்படின்னு தான் ஒருத்தன் போய் மதிக்கிறான். நல்லா மதிப்பு மரியாதை பார்க்குறாங்க யாராக இருந்தாலும். இதே வந்து அவன் வந்து நல்ல ஒரு ஏதோ ஒரு நல்லது செய்கிறான்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவனை எல்லாம் ஜனங்கள் எல்லாம் கோமாளியாக தான் பார்க்குறாங்க. கண்டி மதிப்பாக பார்க்க மாட்டாங்க யாருமே. ஒரு உதவி செய்தாலோ ஒரு நல்லது பண்ணாலோ எது பண்ணாலும் அவனை கோமாளியாக இருந்து பார்க்குது. இப்படிதான் இருக்குது உலகம். அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து 4 பேருக்கு மதிப்பாக வேணா, நல்ல நகை நட்டு இருக்குதா, நல்ல ஃபேன் ஷர்ட் போட்டுக்கிறானா, நல்ல கார் இருக்குதா, நல்ல வசதி, அவன் பரவாயில்ல வசதியாக இருக்கிறான்பா அப்படிங்குது. அதுமாரி நல்ல வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டுங்க. கொஞ்ச கால வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டுங்க. சந்தோஷமாக இருக்கும். என்னை போல் வாழ்க்கை சார். ஒரு சிம்பிளானு சொல்கிறேன் பாரு சார். மதிப்பு மரியாதை வாழ கற்றுங்க. ஒருத்தர் பெரியவங்களை மதித்து வாழ கற்றுங்க. மெயினாக தான். ஒரு ஃபோன் எடுத்து பேசினா கூட உடனே அட்டன் பண்ணி பேச கற்றுங்க. அது சத்தியமாக என்னால் முடியாது. ஏன்னா நான் ஒத்துக்கிறேன். ஏன்னாக்கா நம்மளுக்கு நிறையா ஃபோன் வருது. அதனால் ஒரு ஃபோன் அட்டன் பண்ண ஒரு ஃபோன் அட்டன் பண்ண முடியாது. முதல்ல அதை நல்லா ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். மரியாதை கொடுத்து வாழ கற்றுங்க சார். நல்லா இருக்கும் சார். அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 2,000 பேர் ஃபோன் பண்ணுறாங்க நம்மளுக்கு. நல்லா அது ஃபோன் அட்டன் பண்ணேன். அதுக்கு 2-3 நம்பர் போட்டு வச்சுக்கிறேன். நம்ம பிஸ்னஸ்க்கு நம்ம கேட்குது. நல்லா இருப்போம் சார். என்ன போல் வாழ்க்கை. அடுத்து பாருங்கள், இந்த வண்டி பாருங்கள், 2005 மாடலு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 80 ரூபாய்க்கு தந்துடலாம். ஃபோர்டு ஃபியஸ்டா 2008 மாடலு, சார் 2012 மாடலு, 2 ஓனர். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 2.25 லட்சம் கேட்டு 2.10 கேட்குறாங்க. 2 ரூபாய் சுகராக கொடுத்துடலாம். 12 மாடலு டீசல் வண்டி, ஃபோர்டு ஃபியஸ்டா, 2 ஓனர். சூப்பராக வண்டி. வந்து பாருங்கள். I10 பாருங்கள், 2012 மாடலு, 2 ஓனரு, 1,95,000 சுகராக கொடுத்துடலாம் சார். 1,95,000 சுகராக கொடுத்துடலாம். நல்லா இருக்கும் வண்டி. 2012 மாடல். இந்த வண்டி பாருங்கள், சாண்ட்ரோ 2010 மாடல், 2 ஓனர். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1,25,000 கொடுத்துடலாம். இந்த ஆட்டோ பாருங்கள், சேல்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு உள்ளே உட்காந்துக்கிறாங்க ஆள் வந்து. ஏன்னா முதல் நாள் தான் அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள். அட்டகாசமாக ஆட்டோ பாருங்கள், சேல்ஸ் ஆகிடுச்சு. பாய் சார் வந்து என்ன ஊருக்கு நம்ம அரக்கோணம். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் வீடியோ பார்த்துக்கிறாரு. இவெல்லாம் சம்பாதிச்சு நிறைய காசு. ஒரு வண்டி எடுத்தார், அதில் லாஸ் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு வண்டியாக லாஸ் ஆகிடுச்சு. இந்த வண்டியில் ஒரு சின்னதாக ஒரு கரோடு வியாபாரம் பண்ணுறேன் சொல்லி தும்புறாரு. நல்லா இருக்கணும். கரோடு இதுவா வாங்கி வியாபாரம் பண்ணலான்னு பார்க்குறா பாருங்கள். எப்போ வந்தாலும் கஷ்டப்பட்டு உழைக்கணும்.
4 பேர் மதிப்பாகணுன்னு அப்படியே விடாமுயற்சியோடு இந்த ஆட்டோ வாங்கியிருக்காரு. மனசார வாத்துங்க, நல்லா இருக்கணும். எங்கேருந்து வந்தால் சொல்ல அப்புறம். வணக்கண்ணா, நான் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சரவணன்கிட்ட வந்தேன். வண்டி ரொம்ப இவர் வீடியோ வந்து நான் கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். வண்டி ஆட்டோ பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. அண்ணனை பார்க்கணுன்னு வந்தேன், பார்த்தேன். நல்ல விலைக்கு முடிச்சு கொடுத்தாரு. டேரெக்டாக கஸ்டமர்கிட்டே பேசினேன். எவ்வளோ நான் வாங்கினீங்க இந்த வண்டியை? வண்டி வாங்கினது 1.52. ஆமாம். ஃபஸ்ட் எவ்வளோ சொன்னாங்க அவங்க 1.60 1.65 சொன்னாங்க. அண்ணன் தான் பேசி கீசி வாங்கி கொடுத்தாரு. கேட்டவொன்னே அவர் 2 லட்ச ரூபா சொன்னார். அதுக்கு ஃபஸ்ட்டு போது 2 லட்சம் வீடியோ போட்டேன். அப்புறம் 1.85 போட்டேன். அப்புறம் 1.65 விற்று விட்டுனாரு. அப்புறம் பேசி 1.52 கத்தாரு. நல்லா இருக்கணும். ஒன்றும் பணக்கார ஒன்றும் கிடையாதுங்க, ஏழ்மையான குடும்பம் தான் எல்லாமே. ஒரு ஆசைக்கு கற்றுக்காரு. இது இன்னும் பெருசாக வளரணும். உங்கள் பேருங்க? அப்துல். என் பேர் அப்துல் பாய். இவர் வந்து மனசார்ந்த அப்துல் நிறைய பேர் கமாண்ட் சொல்லுங்க, வாழ்த்து சொல்லுங்கள். இந்த வண்டி எடுத்து மெயின் காரணமே அண்ணன் தான். அண்ணன் எங்கே தர சொல்ல, நீ ஒரு வார்த்தை 4 வார்த்தை பேசுகிறேன். எங்கே தர சொல்ல, எங்கே தர சொல்லுங்கள். நான் அரக்கோணத்துலேருந்து வரேன். அரக்கோணம் எஸ்ஆர் கேட்டில் ஆட்டோ ஓட்டுறேன் நான். இந்த பைக் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குது வண்டி? வண்டி எல்லாம் நல்லா இருக்குதாண்ணா? வண்டி எல்லாம் எல்லாம் வரலாம். வண்டி வாங்கிறதுக்கா? வரலாம், எல்லாம் வரலாம். எல்லாம் வரலாம். இவர் ரெக்கமெண்டேஷன் அவருக்கா? அதாவது தொழிலில் வந்து ரொம்ப சோர்ந்துட்டார் இவர். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈச்சர் ஒன்று போட்டார். ஈச்சரில் போட்டு லாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் வேறு என்ன ஒன்று வண்டி போட்டிங்க? பொலிரோ ஒன்று போட்டு பொலிரோ லாஸ் ஆகிடுச்சு. நம்பியே போய் வீணாக போன கதை அது. அடுத்து பார்த்து இவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் தான். இவர் அந்த நல்ல நண்பர். இவர் வந்து அந்த இது விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல புத்துணர்ச்சி கொடுத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட் வந்துக்கிறாரு. இந்த சப்போர்ட்டு வந்து இந்த வண்டி எடுத்துக்கிறாரு. நல்லா இருக்கணும். நம்ம சப்போர்ட் வந்து உங்கள் சப்போர்ட் நிறையா தேவை. மனசார வாழ்த்துங்க. இன்னும் டாப் லெவலில் வரட்டும். இந்த ஆட்டோவில் ஒரு 10 ஆட்டோ சேர்ட்டேன்னா சொல்லுங்க, கண்டிப்பாக 10 ஆட்டோ ஆகுங்க. அடுத்து இந்த வண்டி வாங்க சொன்னீங்களா காரு? இந்த வண்டி வாங்கிறதுக்கு வராது அடுத்த முறை. இதாகிட்டு நல்லா இருக்கணும். எண்ணம் போல் வாழ்க்கை சார். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சரி, அப்படியே நேரம் திருப்பிங்க. இந்த ஆட்டோ சேல்ஸ் ஆகிடுச்சு. இந்த நம்பி யாரும் வராதிங்க, நல்லா இருப்போம். ஆட்டோ ஒன்று ஒரு சின்ன ஞாபகம் வருது சார். இன்றைக்கி அவர் சொன்ன ஒரு சின்ன கருத்து பாருங்கள். அதாவது இந்த குடிக்கிறாங்க பாருங்க, அவங்களாம் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்கிற பாருங்க. குடிச்சிட்டாக்கா கவர்மெண்ட்டுக்கு வருமானம். அதே குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாக்கா போலீஸுக்காருக்கு வருமானம். அதே வண்டியை வந்து குடிச்சிட்டு எங்கன்னா இடிச்சிட்டாக்கா ஹாஸ்பிட்டலுக்கு வருமானம். ஆனால் இதெல்லாம் மொத்தம் நம்ம படுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏற்பாடு போகிறதே ஒரு அவமானம் தான் நம்மளுக்கு இதெல்லாம். அதனால் பார்த்து உற்சாகம் நடந்துங்க. ஏன்னா நம்மளை நம்பி வந்து நம்ம குடும்பம் நம்பி வாழுது. அதனால் உற்சாகம் வாழ்ந்துங்க. சரி, சாப்பிட்றீங்களா? எல்லோரும் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, குடிக்கிறவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னாக்கா சாப்பிடுங்க, சாப்பிட்றவங்க சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. வீட்டில் கொஞ்சமாக சாப்பிட்டு நல்லா இருந்துங்க. அதெல்லாம் திருத்தவும் முடியாது, யாரும் திருந்தவும் மாட்டாங்க. அதான் சொல்கிறேன், உஷாராக வாழ்ந்துங்க. நம்ம மக்களை, வீட்டு மக்களை, நம்ம ஜனங்களை, நம்ம குழந்தை குட்டிங்களை எல்லாரையும் வந்து பார்த்துக்கணுன்னா வேறு வழி கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் குடிக்காதது நல்லது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உஷாராக இருந்துங்க. எண்ணம் போல் வாழ்க்கை பாருங்கள். போலீஸ்காரு வருமானம், அதே ஹாஸ்பிட்டலுக்காருக்கு வருமானம், அதே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் வருமானம் பாருங்கள். அதனால் அட்டகாசமாக வண்டி பாருங்கள், தெல்ல தெளிவாக செம குவாலிட்டியாக. இண்டிகா பாருங்கள், 2015 மாடல் 2 ஓனர். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் 1 லட்ச ரூபா சொல்கிறாங்க. வெறும் 95 ரூபா, 90 ரூபா, 85 ரூபா நடி கொடுத்துடலாம். யாருமே தரமான ரேட்டு 13 14 லிஸ்ட்டு 2 ஓனர் 3 ஓனர் தெரியல, அது மட்டும் தெரியல. பார்த்துங்க, வெறும் 95 ரூபா கேட்குறாங்க, 80 ரூபா சூடாக ஊற்றலாம். 2010 மாடல் 2 ஓனர். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,25,000 தரலாம். 2030 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு. இந்த வேகனர் பாருங்கள், இன்னும் புக்கு வரல, வந்த மாதிரி பண்ணிடலாம். இந்த வண்டி வந்து ஒருத்தர் பார்த்துட்டு போயிடுறாங்க. லாஸ்ட்டாக கஸ்டமர் பார்த்தினாக்கா 4,50,000 சூப்பராக குத்துருன்னு சொல்லிட்டாரு சார். 2019 20 லிஸ்ட்டு 4,50,000 தந்துடுறேன்ட்டாரு. கெட்டவாங்க முன்ன பின்ன பேசி தரேன். 2014 மாடல் 2 ஓனர். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 14 2 ஓனர் 2,35,000 கேட்குறாங்க. கெட்டவாங்க முன்ன பின்ன பேசி தரேன். அடுத்து பாருங்கள், 2013 மாடல் 2 ஓனர். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 4,50,000 தராங்க.
கிட்ட வாங்க முன்ன பேசுறா ஒரு கவனமாக பேசுறது கேட்டாச்சு. இனிமேல் சொல்கிற பாருங்க, அதாவது கல்யாணம் ஆச்சுனாக்கா பொண்டாட்டியை விட மச்சாத்திக்கு ரொம்ப வந்து பாசம் அதிகம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து கிடைக்கிற ஒருத்தர் அவங்க மச்சாத்தி கல்யாணமா அது ஞாபகமாக இருந்துச்சு. கல்யாணம் எப்படின்னு கேட்டேன். மச்சாத்தி மேலே அவ்வளோ பாசம், கல்யாணம் வச்சுக்கிறாங்களாம். அதனால் எல்லோரும் வந்து கல்யாணத்துக்கு வந்து சொல்லிடுறேன் வாங்க முன்ன பேசி கல்யாணத்துக்கு போயிடலாம் எல்லாரும். இப்போ நேரம் அடுத்து பாருங்கள், 2010 மாடலு 2 ஓனரு 1 லட்சம் ரூபாய் குத்துடலாம். சுகுரா மாடல் 2 ஓனரு விஸ்டா பாருங்கள், கோட்ரா ஜெட் இன்ஜினு வெறும் 1,25,000 குத்துடலாம். ஏன்னு பாருங்கள், 2012 மாடல் 2 ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 1,95,000 சுகுரா குத்துடலாம். கெட்ட வாங்க பணத்தை கல்லு காட்டுங்க. அட்டகாசமாக பல்சர் பாருங்க 2010 16 17 ஒரே ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வேற யாருமே தரமா ரேட்டுக்கு வெறும் 55 ரூபாய்க்கு நான் கொடுக்கலாம். தர்றேங்க வர்றீங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்லாக், பேக் வைப்பர் ஒண்ணுமே கிடையாது. அதுல டீசல்ல பெட்ரோல் வண்டி நல்லா இருக்கு, விட்டுறாதீங்க. செமையா இருக்கா பல்சர், நல்லா இருக்குது. அடுத்து பாருங்க, ஒரு வேகனர் வந்துக்குது 2010-11 ரிஸ்ட்டு தெல்ல தெளிவாக செமையாகுது. தனியாக வீடியோ போகிறோம் பாருங்கள். கஸ்டமர் 250 கேட்குறாங்க. கெட்ட வாங்க ஒரு 2,40,000 ரூபாய் 2,35 தரலாம். சூப்பராக வண்டி வேகனர் வந்துச்சு. அடுத்து பாருங்கள், இந்த வேகனர் சொல்ல சூப்பராக வண்டி 2011 மாடல் 2 ஓனர் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ரொம்ப கம்மியான விலை தான் தரப்போகிறேன். எவ்வளோ கேட்டிங்கனாக்கா 11 மாடலு சூப்பராக வண்டி விட்றாதீங்க. வெறும் 2,50,000 கேட்குறாங்க, ஒரு 2,30,000 குத்துடலாம். அடுத்து பாருங்கள், பொலிரோ புது பொலியுடன், அதாவது பார்த்தினாக்கா அந்த கஸ்டமர் பார்த்தினாக்கா இந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போட்டுருவாங்க. சூப்பராக எல்லாம் சில்வர் குரோமு, மிரர் குரோமு எல்லாம் போட்டுருவாங்க ஃபுல்லாகவே. நான் திருச்சி போட்டுருந்தேன். கஸ்டமர் 5 ரூபா சொன்னாங்க, அப்புறம் 4,500 ஆகினாங்க, அப்புறம் 4,000 ரூபா ஆக்கினாங்க. இப்போ பாருங்கள், வெறும் 4,25,000 சுகுரா குத்துலாம். கெட்ட வாங்க 4,10 கூட ஆகலாம். பணத்தை கண்ணில் காட்டுக்கு தூத்துறோம், அதுக்கு மேலே கம்மி குறைய மாட்டாங்க. இப்போ மட்டும் 20-25,000 செலவு பண்ணிட்டாங்க. வண்டி செம்மையாக வண்டி. கெட்ட வாங்க மென்ன பேசி தரேன். அடுத்து பாருங்கள், 2005 மாடல் டுஸ்டோ நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா 1,25,000 குத்துடலாம். ஒரே ஓனர் தான், விட்றாதீங்க. இதோடைய இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ், திருச்செந்தூர் முருகாஸ். யாரு கேட்டால் சொல்லுவாங்க சார். பட்டி தொட்டி எல்லாம் பறைய இருக்குது, விட்றாதீங்க. வளர்ந்து வந்து 11 மணிக்கு ஒரு வீடியோ ஒன்று வரும். அதே பார்த்தினாக்கா 6 மணிக்கு ஒரு வீடியோ அடுத்த வாரத்துலேருந்து போட போகிறேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம் போடுறேன், யூடியூப்பில் போடுறேன், ஃபேஸ்புக்கில் போடுறேன், எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க. நம்ம இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ், திருச்செந்தூர் முருகாஸ், ட்ரிபிள்எஸ் காலேஜ் எதிரில். யார் கிட்ட சொல்லுவாங்க, விட்றாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த வீடியோ லைவாக வரும். நல்லா இருப்போம் சார். எண்ணம் போல் வாழ்க்கை. இப்போது சொல்கிறேன், எப்போது சொல்கிறேன், எல்லாரையும் மதித்து வாழுங்க. அதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட்றதுன்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்ன ஹோட்டலேருந்து செம்ம வேறு லெவல். நம்ம வேலூர்லேருந்து அரப்பாக்கம் சரி, வேலூர்லேருந்து நம்ம ஊருக்கு வந்தீங்கன்னாக்கா அரப்பாக்கம்னு ஒரு ஊர். அங்கே பார்த்தீங்கன்னா நதியா ஹோட்டல்னு சொல்லிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக அந்த கடை வச்சுக்கிட்டாப்புல. அந்த கடையாண்ட பொண்ணா ஒரு 20-25 லாரி அப்படியே நிற்கும். 20 லாரியாக நிற்கும். லாரிங்க, காருங்க, 2 வீலருங்க நிறையா இருக்கும். ஜிகுன்னு இருக்கும். இன்றைக்கி கூட சொல்கிறேன், நான் அப்போ வந்து சின்ன கார் வியாபாரம் சொல்ல அப்போனாக்கா அப்பயே மரியாதை தான். ஆனால் வாங்கினான்ட்டு இன்றைக்கி யூடியூப் வீடியோ பார்க்குறாரு. நதியா ஹோட்டலாம் அந்த ஃபேமஸ். அங்கே நதியாவா நித்யாவான்னு தெரில, அதுதான் மறந்துட்டேன். அந்த ஹோட்டலு இன்றைக்கி கூட மரியாதை. நேற்று போனேன் அந்த ஹோட்டல் சாப்பிட்டேன். சுட இட்லி, தோசை, பூரி எல்லாமே மொத்தமே சாப்பிட்டு தெளித்தம்மா. நான் சாப்பிட்டதே 2 பூரி, 2 இட்லி, 1 வடை சாப்பிட்டு தெளித்தம்மா. மொத்தமே வந்து 32 ரூபா தான் ஆச்சு. விலையும் கம்மி, டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். 2 பசங்க அவருக்கு நல்லா படிக்க வச்சு இன்றைக்கி காலேஜில் போய்ட்டு பாப்பக்கூடிய தான் நல்லா இருக்கான். அவரும் பாருங்கள், வருமானம் ரொம்ப கம்மி தானா எனக்கு, பரவாயில்லண்ணா நீ இந்த அளவுக்கு நீ வந்துக்கிறேன்னு நம்ம சொல்லி ஒரு ஆசையாக போச்சாருக்கு. நல்லா சந்தோஷம். உண்மையிலே என்னையும் கொஞ்சம் வளர்த்து விடுண்ணா அப்படின்னாரு. நான் வர சொல்ல வேணுன்றக்கு அந்த அரப்பாக்க சைடு வந்தனாக்கா டைசலு ஹோட்டலு, நித்யா ஹோட்டலு, நதியான்னு சொல்லிட்டு எட்டிங்களே போகிற மாதிரி இருக்கும். ஹோட்டல் நித்யாவான், நதியாவான் 2 பேர் போகிற மாதிரி பேர் வாங்க. விட்றாதீங்க, நல்லா இருக்குது சார்.
நம்ம வளர்ந்த மாரி அவங்களும் வளரும் சார். நல்லா இருக்கும் சார். எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து பாருங்கள், ஒரு வெர்னா இப்போ தான் வந்துச்சு. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நான் வீடியோ போட்டு முடியுது வந்துச்சு. சரி, இதே சொல்லிடலாம். 2013-14 ரிஜிஸ்ட்டு 2 ஓனரு ஃப்ரூட்டிக் வெர்னா. 2013-14 ரிஜிஸ்ட்டு 2 ஓனரு டீசல் வண்டி. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் பார்த்தினாக்கா 3.25 ரூபா கேட்டு 3.10 கேட்குறாங்க. கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன். சரியான வண்டி, நல்லா இருக்குது. இதையும் ஃபாலோ பண்ணுவாங்க.